ஹலோ. இந்த வீடியோ வந்துட்டு சும்மா என்னோட மனசுக்குள்ளே நான் புலம்பிகிட்டு இருக்கேன். நாளைக்கு என்னோடய குரூப் 2A மெயின்ஸ் என் லைஃப்லேயே கிடச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என் லைஃப்லேயே நான் வந்துட்டு ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணதும் இதுதான். இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் அதை போஸ்ட் பண்ணணும்ல. நான் இப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஒரு திங் குரூப் 2ல் வந்துட்டு 135+ போட்டிருங்க. 140 தான் கிளியர் ஆகும்ன்ட்டு நானே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஏதோ நான் கடவுள் மாதிரி கிளியர் ஆகாதுன்னு நினச்சி அந்த 3 months வந்துட்டு குரூப் 1க்கு அப்படியே படிச்சுக்கிறேன்ட்டு குரூப் 1க்கு போய் படிச்சுட்டு இருந்தேன். அதுவும் பாதி நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட அப்பா லாஸ்ட் வரையுமே சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகும், படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு பிடிச்சவங்க. நான் கேட்கல. நான் பெரிய ஆள் நினச்சிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக வரும்ன்ட்டு கிளியர் ஆகாதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் நான் படிச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறமும் இருந்த ரிசல்ட் வந்த அப்புறமும் எனக்கு மேக்ஸ் வந்துட்டு ரீசனிங்கில் வந்துட்டு 40க்கு 40 எடுக்க முடியாது, கிளியர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சிட்டு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேருந்து வெளில வராமல் ஓகே சட்டன் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நம்மளை நம்பினவங்க ஒரு திங்கை நம்புகிறாங்கன்னா, நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா, அந்த நம்பிக்கைக்காகவாது நாமளே நம்பலைனாலும் அதை தொடர்ந்து நம்ம செய்யணும். என்னோட அப்பா நம்பினாங்க. நான் இந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுவேன்ட்டு அதேமாதிரி கிளியர் ஆகியிருந்தேன். மெயின்ஸ்லேயே கிளியர் ஆகுவேன்னு சொல்லி நம்புகிறாங்க. போஸ்டிங் வரையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் என்ன பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தான் தெரியும் நான் எப்படி கொடுக்க போகிறேன் நாளைக்குன்ட்டு, நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கேன்ட்டு. நான் ஃபஸ்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபிட்டப் ஆகி எல்லா ரீசனும் நான் மட்டும்தான். எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லாமல் தான் இருந்தது. என்னோடய பிரச்சனையே நான் தான். ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டேன். அதுக்கு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டாக என் லைஃப்பில் இந்த எக்ஸாம் நான் பார்க்குறேன். என்னோட 1 year நான் ஒர்க் பண்ணது லாஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ளூக்கில் தான் கிடச்சிச்சு. ஃப்ளூக்கில் கிடச்சாலும் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இதில் கிளியர் பண்ணியிருந்தா இந்த வருஷம் வேலை வாங்கியிருப்பேன். பட் ஓகே, எனிவேஸ் ஐ வில் டெஃபினெட்லி கோயிங் டு கெட் BAO posting in Group 4 2025 and I will definitely get that first posting in Group 2 mains, Group 2 posting, Municipal Commissioner or Sub-Register in 2025 exam. அது உறுதி. I will definitely